எல்லாருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனம் உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நம்ம பேசுகிற வார்த்தை யாரையும் துன்பப்படுத்தக்கூடாது, யாரையும் காயப்படுத்தக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, யாரையும் வேதனைப்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி பேசுகிறவங்களாக நம்ம இருக்கணும். பைபிள்லேருந்து ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதோ மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். என்னன்னா, வாய்க்குள்ளே எது போனாலும் அது தீட்டுப்படுத்தாது. நம்ம சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, எது நம்ம வாய்க்குள்ளே எடுத்துக்கிறோமோ அது நம்மளை தீட்டுப்படுத்தாது. அதே வாயிலிருந்து புறப்படுகிற இது மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆங்கிலத்தில் வாசிக்கலாம். நாட் தட் விச் கோயித் இன் டு தி மவுத் defileth a man, but that which comes out of the mouth, this defileth a man. நம்மளுக்கு உலகம் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது. காடுக்கு நம்ம ஏற்றவங்களாக இருக்கிறோமா, நம்ம காடுக்கு உண்மையாக இருக்கிறோமா, அதுதான் முக்கியம். நம்ம துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து தான் வருது. அதனால் நம்ம துதிக்கிறவங்களாக இருக்கணும், சபிக்கிறவங்களாக நம்ம இருக்கவே கூடாது. நம்ம பேசுகிற வார்த்தை எப்பயுமே பொறுமை இருக்கணும், கனிவு இருக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அதே சமயத்தில் ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்மளுக்கு கவனம் இருக்கணும். நம்ம இந்த வார்த்தையை பேசினா அவங்கள கஷ்டப்படுத்துமா, இந்த வார்த்தையை பேசினா அவங்கள காயப்படுத்துமா, இந்த வார்த்தையை பேசினா அவங்கள வேதனைப்படுத்துமா அப்படின்னு 1க்கு 2 முறை யோசனை பண்ணி பேசுகிறவங்களா நம்ம இருக்கணும். காடுகிட்ட கேட்கணும், நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனமாக இருக்கணும். நான் பேசுகிற வார்த்தை யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, நான் பேசும் வார்த்தை யாரையும் காயப்படுத்தக்கூடாது, நான் பேசுகிற வார்த்தை யாரையும் வேதனைப்படுத்தக்கூடாது. அதே சமயத்தில் நான் யாரைனா கஷ்டப்படுத்தியிருந்தாலும் சரி, நான் யாரைனா காயப்படுத்தியிருந்தாலும் சரி, யாரைனாலே நான் வேதனைப்படுத்தியிருந்தாலும் என்னை மன்னியுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களா நம்ம இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் நம்மளை மன்னிப்பார். என்ன சொல்லுது, வாய்க்குள்ளே போகிறது எதுவுமே யாரையுமே தீட்டுப்படுத்தாது. வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் அதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். நம்மளுடைய நாவு அப்படி. இந்த நாவால் நம்மளால் துதிக்கவும் முடியும், இந்த நாவால் சபிக்கவும் முடியும். நம்ம கர்த்தரை துதிக்கிறவங்களா மட்டும்தான் இருக்கணும், சபிக்கிறவங்களா இருக்கவே கூடாது. நம்ம எப்பயுமே யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, யாரையும் காயப்படுத்தக்கூடாது, யாரையும் வேதனைப்படுத்தக்கூடாது. கர்த்தர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, யாரையும் நான் காயப்படுத்தக்கூடாது, யாரையும் வேதனைப்படுத்தக்கூடாது. அப்படி நான் வேதனைப்படுத்தியிருந்தா கூட என்னை மன்னியும் ஆண்டவரே அப்படின்ற கேட்குறவங்களா நாம் இருக்கணும். ஆமேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.